கரண்ட் கட்டு, குற்றச்சம்பவங்கள், தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இது எல்லாமே திட்டமிட்டு நடக்குதுன்ற ஒரு பார்வையும் சொல்றாங்கல்ல. அதான் திமுகவோட இயல்பு. சரிங்களா, திமுகவையும் அடிதடியையும் ரவுடித்தனத்தையும் நீங்க பிரிக்கவே முடியாது. அது அப்படித்தான் இருக்கும். அது அவங்களோட இயல்பு, டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ போய் யாராலையும் மாற்றவே முடியாது. அங்கே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, ஒருத்தர் போய் எங்கேயோ ஒரு இபி ஆஃபீஸில் போய் கேட்டுக்கிட்டு இருக்காரு, அவங்க ரொம்ப அலட்சியமாக சொல்லிட்டாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ இது என்ன அப்படின்னீங்கன்னா, தோற்று போனவங்க திமுக என்ன பொறுத்தளவுக்கு ரொம்ப கம்மியாக ரியாக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த பழைய டிஎன்ஏ போயிடுச்சு. கரண்ட்டை கட் பண்ணி விட்டு விஜய் மேலே தவறான ஒரு பேரை கொண்டு வரதோ, வேறு விஷயங்களை அவங்க பண்ணுறதோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். சார், அவங்க திமுக காரங்க தேவைப்பட்டா இவன் நம்மளை எதிர்க்கிறவங்க நம்ம சொந்த அப்பன் அப்படின்னா கூட, அப்பனும் அதே கட்சியில இருந்து மகனும் அதே கட்சியில இருந்தா மகன் அப்பனை வெட்டுறதுக்கோ யோசிக்க மாட்டான். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் நாச்சியால் சுகந்தி நினைச்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்ப இந்த குற்றச்சம்பவங்கள் நடக்குது இல்லையா, கரண்ட் கட்டு, குற்றச்சம்பவங்கள், தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இது எல்லாமே திட்டமிட்டு நடக்குதுன்ற ஒரு பார்வையும் சொல்றாங்கல்ல. ஏன்னா 13 நாள்ல இவ்வளவு குற்றச்சம்பவங்கள் நடக்குது. அது திட்டமிட்டு எல்லாமே நடத்த முடியாது. 50-50 வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே, சரியா? நீங்க சொல்றது அம்மா உணவகம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இங்க சென்னையில ஒரு இடத்துல அதான் திமுகவோட இயல்பு. சரிங்களா, திமுகவையும் அடிதடியையும் ரவுடித்தனத்தையும் நீங்க பிரிக்கவே முடியாது. அது அப்படித்தான் இருக்கும். அது அவங்களோட இயல்பு, டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ போய் யாராலையும் மாற்றவே முடியாது. அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, ஒருத்தர் போய் எங்கேயோ ஒரு இபி ஆஃபீஸில் போய் கேட்டுக்கிட்டு இருக்காரு, அவங்க ரொம்ப அலட்சியமாக சொல்லிட்டாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ இது என்ன அப்படின்னீங்கன்னா, தோற்று போனவங்க திமுக என்ன பொறுத்தளவுக்கு ரொம்ப கம்மியாக ரியாக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த பழைய டிஎன்ஏ போயிடுச்சு. இல்ல, இப்ப அதிமுக வந்திருந்தா கூட இந்த குழப்பம் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். புதுசா ஒரு கட்சி வந்து சார், இப்ப நீங்க உங்க ஆபீஸ்ல ஒரு 10 வருஷமா உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு உங்க ஆபீஸ்ல நான் பார்த்தப்ப நீங்க தான் அந்த ஆபீஸோட கதாநாயகன். சரிங்களா? இப்ப அந்த ஆபீஸ்ல உங்க சிஇஓ உங்களை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல வேற ஒரு பொம்பளை பிள்ளையவோ இல்ல வேற யாரோ புதுசா ஒரு ஆளை கொண்டு வராரு, இல்ல உங்க கேமராமேனையே அந்த இடத்துக்கு கொண்டு வந்துறாரு, விட்டுருவீங்களா? நீங்க பைக்ல துரத்தி அடிக்க மாட்டீங்க. நீங்க துரத்தி அடிக்கலனால இன்னொருத்தனை விட்டு அடிக்க மாட்டீங்க. 4 பேர்த்த விட்டு கெட்ட வார்த்தையில அவனுக்கு பேச மாட்டீங்க. இது மனித இயல்பு. நீ யாரும் இயேசு கிடையாது, யாரும் காந்தி கிடையாது, யாரும் புத்தர் கிடையாது, தவம் பண்ணிட்டு அரசியல் பண்ணல. சரிங்களா? எல்லாரும் ரொம்ப நார்மலான மனிதர்கள். ரொம்ப நார்மலான மனிதர்கள் தான் அரசியல். அதனால இதெல்லாமே சும்மா ஒரு கரண்ட்டை கட் பண்ணி விட்டு விஜய் மேலே தவறான ஒரு பேரை கொண்டு வரதோ, வேற விஷயங்களை அவங்க பண்ணுறதோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்கள். நீங்க பழைய காலத்து திமுக பார்க்கல, நீங்களே பார்க்கல. அதனால எந்த ஒரு விஷயங்களையும் நீங்க டைரக்டா அதனால அஃபெக்ட் ஆகல. பத்திரிகையில ஒரு சாதாரண ஒரு குடிமகளாக இருந்தோம். இவங்க பண்ண எல்லா அட்ராசிட்டியும் பார்த்தோம். திமுக காரங்க தேவைப்பட்டா இவன் நம்மளை எதிர்க்கிறவங்க நம்ம சொந்த அப்பன் அப்படின்னா கூட, அப்பனும் அதே கட்சியில இருந்து மகனும் அதே கட்சியில இருந்தா மகன் அப்பனை வெட்டுறதுக்கோ யோசிக்க மாட்டான். அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். அது திமுகவோட ஒரு டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏவை யாராலும் மாற்ற முடியாது. சரிங்களா? அதனால விஜய் கட்சியில் இருக்கிறவர்கள் தான் அலர்ட்டாக இருக்கணும். உண்மையிலுமே கரண்ட்டு போகுதா இல்லையா, என்னடா போன ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் நார்மலாக நடந்தது, டபால்னு எல்லாம் மாறுமா அப்படிங்கிறது இவங்க தான் போகணும், இவங்க தான் இது பண்ணணும். ஆனால் இது தாவேக்கால பார்க்கின்ற ஏதாவது ஒரு மினிஸ்டர்ஸ் யாராவது ஒருத்தவங்க பார்த்தா, ஐயா மைக் கிடைக்குதுன்னு எல்லா மினிஸ்டர்ஸும் மீடியா கிட்ட பேசணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. யாராவது ஒருத்தங்க ரிப்போர்ட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி அவர் ஆதவ் அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அவர்களே திரும்ப மீடியா முன்னாடி வர்றதும் பல்வேறு குழப்பங்களை மக்கள் மத்தியில ஏற்படுத்தும். அதனால ரெஸ்பான்சிபிளா பேசுற கொஞ்சம் பக்குவம் இருக்கின்ற ஆட்கள் யாரையாவது பேச வைக்கணும். அவங்க ஒருத்தவங்க தான் மீடியாவில் பேசுவாங்க. இல்லை அந்த மீடியாவுக்குன்னு சொல்லிட்டு
இந்த ஸ்போக்ஸ் பர்சன் தாங்க மீடியாவுக்கு ரிப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்களை ஆக்சுவலி தாவேக்கால ஸ்போக் பர்சன்ங்கிறதே யாருமே தெளிவா என்ன யாருமே இல்லை. தாவேக்கா வந்து கட்சியவே அது வந்து ஒரு கட்டமைப்புல கொண்டு வரணும். அதெல்லாம் இந்த நாடகங்கள்லாம் முடிஞ்சோன்னு தான் அவங்க அந்த வேலையை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த திரும்ப திரும்ப மீடியாவில் வந்து எல்லா அமைச்சர்களும் பேசுறது, அப்புறம் ஒரு அமைச்சர் விசிட் போகிறாருன்னா கேமராவை தூக்கிட்டு எல்லாரும் போகிறது, இது எல்லாத்தையுமே வந்து முதல் நீங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். இப்படி தான் ஸ்டாலின் ஐயா போன பக்கம்லாம் அவரை தூக்கி 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 உதயநிதி போன பக்கம்லாம் நீங்கள் கேமராவை தூக்கிட்டு போய் அவங்கள படுகுழியில் தள்ளி விட்டீங்க. அதில் வந்து மீடியாவுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது. திமுக சாய்ந்து போனதுக்கு மீடியாக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு தப்பா நீங்கள் செஞ்சுருக்கீங்க. எல்லாரும் காட்டுறோம், விஜயனாவையும் காட்டுறோம். சார் நீங்கள் சீமானை எல்லாம் 23 விட்டுட்டீங்க சார். 24 அந்த 24 25 பாதி வரைக்கும் அண்ணாமலையோடைய கதையை முடிச்சு விட்டீங்க சரிங்களா. அப்புறம்லாம் ஃபுல்லாக இவங்க 2 பேர்த்தையும் ஃபோக்கஸ் பண்ணி படுகுழியில் தள்ளிட்டு இன்றைக்கி ஜாலியாக உட்காந்துருக்கீங்க சரிங்களா. ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னா அது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே ஆபத்து. சரிங்களா. அப்போ அந்த இடத்துல தான் என்ன அப்படின்னீங்கன்னா, மக்களை நீங்கள் குழப்பாமல் இருக்கணும் அப்படின்னா, தாவேக்கால இருக்கிறவங்க மக்களை நீங்கள் குழப்பாமல் இருக்கணும்னா எல்லா மினிஸ்டர்ஸும் மீடியா முன்னாடி பேச வேண்டாம். ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கும்போது அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறதே புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதாகும். இல்ல புரியுது, நீங்க சொல்றது வந்து நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து தேவையில்லாத சில விஷயங்கள் சொல்றது அப்படிங்கறத அதை கண்ட்ரோல் பண்ணணும். முதல்ல டாஸ்மாக் துறையில கூட அவங்க சொன்ன விஷயங்கள் ரொம்ப தப்பான விஷயமா தான் சொல்லியிருந்தாங்க. அதனால எல்லாத்தையும் பேச வைக்கிறது அப்படிங்கிறது இது பெட்டர். என்னன்னா இந்த தாவேக்கா இந்த ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டராக இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸு, ஆக்டிவிஸ்ட் இவங்களெல்லாம் வச்சு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன, பழைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரிட்டையர் ஆகிட்டு போனவங்க இவங்களெல்லாம் வச்சு ஒரு வாரம் வகுப்பெடுப்பதில் தவறே கிடையாது. அதை பண்ணினா தான் நீங்கள் திமுக கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். இல்லை அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க சார். நீங்கள் வந்து என்னென்னா அந்த இவர் டிஆர் விராஜா ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார் தெரியுங்களா, திமுக காரன்னா அப்படி சாதாரணமாக வந்தவன் இல்லடா அப்படின்னு சொல்லுவார். கொஞ்சம் சரக்கை போட்டுட்டு சொல்லுவார். அப்படி அது சும்மா சாதாரண டைலாக் இல்லை சார். அவங்கள மாதிரி நீங்கள் ஒரு ஃபீல்டு ஒர்க்கரை பார்க்க முடியாது. டெடிக்கேட்டட் ஃபீல்டு ஒர்க்காக வேணாம் நீ பார்க்க. அவன் ஹெட் வெயிட் பிடிச்சவன் தான், ஆணவம் பிடிச்சவன் தான். ஆனால் அவனை மாதிரி சின்சியரான ஃபீல்டு ஒர்க்கரையும் நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ அந்த இடத்துல இவங்க வந்து அவங்களுக்கு வந்து நூக்கன் கார்னர் 60 வருஷமா 70 வருஷமா அரசியலில் இருக்கனால எங்கெங்கே எப்படி தவறுகளை பண்ண முடியும், எங்கெங்கே எப்படி நேக்காக தப்பிக்க முடியும் தெரியும். அதே மாதிரி எங்கெங்கே யாரை கவுத்து விடணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க திமுக ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி, அந்த ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி இருக்கின்ற இந்த ஃபஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ் இல்லை. அதான் அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்-ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஜட்ஜஸ், லாயர்ஸ் அண்ட் ஆக்டிவிஸ்ட் இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு இல்லை உங்களை மாதிரி ஒரு பொலிட்டிக்கலாக பேசக்கூடிய இல்லை மணிம் சார் மாதிரியான ரொம்ப சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அதெல்லாம் உண்மை. நீங்கள் பத்திரிகைக்காரர்களாக அவங்க நீங்கள் சேர்த்துக்கணும். உங்களுக்கு சேர்த்துக்கலாம் மேம். எனக்கு தேவையில்லை சார். சரியா. நீங்கள் என்னை விட சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ எனக்கு இப்போ கற்றுக் கொடுத்தவங்களாம் இருப்பாங்கல்ல, அந்த சீனியர்ஸ் எல்லாம் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்காங்க. நீங்கள் அவங்களெல்லாம் அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு இதை காங்கிரஸ் பண்ணும். காங்கிரஸ் வந்து அவங்களோட கொள்கை முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறம் தான் ஒரு கொள்கை முடிவு எடுப்பாங்க. எப்படின்னா UPA 1 UPA 2 கவர்மெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அப்போ எல்லாம் அந்த விஷயத்தை வந்து தாவேக்கா பண்ணுறது தான். தாவேக்கா இந்த திமுகவை எதிர்கொள்ள முடியும் எதிர்கட்சியாக. இல்லைன்னா சட்டமன்றத்தில் ரொம்ப மோசமாக போயிடும். ஒரு ஆளை வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஆனால் இப்போ ஆதவர்ஜுனா குறிப்பிடும்போது தாவேக்கா தான் புதிய அதிமுக அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. நீங்கள்லாம் வாங்க, இனிமேல் புதிய அதிமுக வந்து தாவேக்கா தான். அப்போது ஒரு வெல் பிளான்டாக தான் இருக்காங்களா? ஏன்னா உள்ளே போகிறாங்க, தலைமைச் செயலகத்தில் கீழ் ஃப்ளோரில் ரிசைன் பண்ணுறாங்க, மேல் ஃப்ளோரில் நடக்குது, அட்டை கூட உடனே ரெடி ஆகிடுது, துண்டு போடுறது. அது உங்களுக்கு ப்ரெஸ் எல்லாம் என்னமோ புதுசாக அப்படியே அதிசயம் பேசுகிற மாதிரி பேசாதீங்க சார். இந்த ப்ரெஸ்காரங்க அந்த நடிப்பு நடித்தா தான் நம்ம கோவம் வர்றது. என்னன்னா சார், இங்கே வந்து இப்படி நீங்கள் அங்கே போய் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுங்க, மேலே வாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த நேரம் அங்கே உட்காந்து பிளான் பண்ணதா? அது மே 10ஆம் தேதியிலேருந்து பேசுனது தான் இன்னைக்கு எத்தனை 25ஆம் தேதி வரைக்கும் இந்த நாடகம் வருது. சரிங்களா. அப்போ இது ஒரு 10 நாள் 15 நாள் பேசி எடுக்கப்பட்ட ஒரு நாடகம். தலைமைக்கு இந்த பிரச்சனையே தெரியாதா சார்? எல்லா இடத்துலையும் இப்போ இங்கே வந்து இல்லை, அவரை தனிச்சு விட்ட மாதிரி இப்போ அவர் என்ன முடிவெடுக்கிறது, இப்போ அவர் ஒரு அறிக்கை போடுறாரு, நடக்கிறது வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதிமுக யார் கண்ட்ரோல்ல தான் இருக்கு? அதிமுக இன்னமும் எடப்பாடியார் அவர்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. கட்சி அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. கட்சியை விட்டு போகிற இந்த 25 பேர்த்துல இந்த இப்போ எதனா 5 பேர் போயிருக்காங்கன்னா
இன்னும் எத்தனை பேர் போவாங்கன்னு தெரியல. அது இல்லாமல் எம்எல்ஏ பதவியில் இருக்கிறவங்க இல்லாமல் கட்சியில் வெவ்வேறு நிலைமைகளில் இருக்கிறவங்க எத்தனை பேர் போக போகிறாங்கன்னு தெரியல. கவுன்சில் நிறைய பேர் இருக்காங்க, உறுப்பினர்கள் நிறைய பேர் அதெல்லாம் சொல்றாங்க. ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னீங்கன்னா இது இன்னைக்கு இது அதிமுகலேருந்து நிறைய பேர் போகிறதுனால அதிமுக இப்படி ஆயிடுச்சு அப்படின்றது. நாளைக்கு திமுகலேருந்தும் மெல்ல மெல்ல விலகுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுக திமுக 2 கட்சியிலையுமே உழைப்பவர்களை மதிக்கவில்லை. அந்த ரியாலிட்டியை நம்ம இது உழைப்பவர்களை கரெக்டா உண்மையை பேச ஆரம்பிக்கிறீங்க. இல்லை, இது உண்மை பொய்ங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன நடக்குதுங்கிறத நீங்க வந்து இப்போ அவங்க முழு முதல் எதிரியாவே திமுகவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாணிக்க தாக்கூர் பேசுறதை பார்க்கும்போது இனிமே ஜென்மத்துக்கும் காங்கிரஸ் அப்படிலாம் சொல்லவே முடியாது. இங்க அரசியல்ல வந்து யாருக்கும் பகைவனும் கிடையாது, நண்பனும் கிடையாது. அவ்வளவு தூரம் பேசிட்டாரு. என்ன சார், இதே காங்கிரஸ்காரங்கள்லாம் வந்து ஒரு காலத்துல திமுக போட்டு மண்டையில உடைச்சது, அது 60கள்ல. அது ஆமா, சரிங்களா. அதுக்கப்புறம் கருணாநிதி ஐயா வந்து இந்த ஈவிகே இளங்கோவன் தலைவராக இருக்கும்போது நாங்க தூக்கி சுமக்கிற துயரம் தான் இந்த காங்கிரஸ்ன்னு சொன்னாரு. அப்புறம் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ உதயநிதி என்ன சொல்றாரு, 20 வருஷமா இவங்களை எங்க தோல்ல, அவங்க தாத்தா சொன்னதோட வேற ஒரு வருஷம் தான் இது, நான் இப்ப தோல்ல ஏமாத்தி விட்டுருவாங்க. அதனால சும்மா இவங்க வந்து ஒருத்தர் அரசியல்ல வந்து ஒருத்தர் செருப்பால் அடித்துக் கொள்வதும் அப்புறம் பார்த்தோம்னா இப்ப திமுக கிட்ட காங்கிரஸ் இல்லைங்கிறது திமுகவுக்கு பலவீனம் இல்லையா? திமுக இப்போது உண்மையிலுமே மிக பலவீனமாக இருக்கிறது, மிக மிக பலவீனமாக இருக்கிறது. திமுக இது வரைக்கும் தனிச்சு நின்று ஜெயிச்சதே கிடையாது. சரிங்களா. அப்படிங்கும்போது உண்மையிலுமே இன்னைக்கு திமுக ஒரு பரிதாபகரமான நிலைமையில் இருக்கிறது. ஆனால் அந்த திமுகங்கிற ஒரு கட்சி வந்து பலவீனமாவது, ரொம்ப பலவீனமாவது தமிழ்நாட்டோட அரசியலுக்கு நல்லது கிடையாது. திமுக மாதிரி சித்தாந்தம் பேசுகின்ற அவங்க பேசுகிறாங்க இல்லை, ஆனால் திமுகன்னு குறைந்தபட்ச சித்தாந்தம், அந்த சித்தாந்தம் பேசுகின்ற திமுகங்கிற கட்சி இருந்துகிட்டே தான் இருக்கணும். திராவிட கட்சியாக அது இருந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அந்த கட்சி பலவீனமாவதும் பலவீனப்படுத்துவதும், அந்த பலவீனப்படுத்துறதுக்கு மற்றவர்கள் துணை புரிவதும் திமுகவுக்கு ஆபத்துங்கிறத விட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அது ஆபத்து. சரிங்களா. அப்போது நீங்கள் வந்து திமுக முன்னாடியே வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துருந்துருக்கணும். உஷாராக இல்லை, தோத்துட்டாங்க அப்படிங்கிற ரியாலிட்டி ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து அவங்க அதுக்கு வந்து அதை சரி பண்ணணும்னா ஒட்டுமொத்தமாக நம்ம ஜென்சி கிட்ட போகணும். ஜென்சி கிட்ட போகிறது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும்.